இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரிதான் இந்த திராவிட மாடல் ஒண்ணு இருக்கு. அதுக்கு இந்த சமூக நீதி சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? சமூக நீதியை தொடர்ச்சியாக சமப்பட்டியில் ஏற்றிக் கொண்டிருப்பது இவர்கள் தான். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி உருட்ட வேண்டியது, பயங்கரமா உருட்ட வேண்டியது. தொடர்ச்சியாக இங்க கஞ்சா பிடிபட்டு கொண்டே இருக்கிறது. மாசு சொல்றாரு 0% கஞ்சா, 0% கல்டிவேஷன். அப்ப இது வரைக்கும் பிடிபட்டதெல்லாம் கஞ்சாவா கருவேப்பிலையா சார்? இதுல குறிப்பா இன்னொரு விஷயம், நேத்து பிடிபட்டு இருக்காங்க சென்னையில துறைப்பாக்கத்துல ஒரு பொண்ணு சரணியான்னு சொல்லி 1 கிலோ 200 கிராம் கஞ்சா வச்சு அவங்க மாசோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இப்ப வெளியில வருது. அப்போ 0% கஞ்சான்னு சொன்னது உங்கள்கிட்ட இல்ல, எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா? என்னன்றதை நீங்க சொல்லணும் முதல்ல, சரிங்களா? ஏன்னா கஞ்சாவை ஒழிப்போம், அபினை ஒழிப்போம், ஹெராயினை ஒழிப்போன்றது எங்கயா ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னா பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்க வேண்டியது, தேவைப்படும் போது எடுத்து விற்க வேண்டியது. அப்படி ஒரு ஆள் தான் ஜாஃபர் சாதிக். அவரை தான் கூடயே வச்சிருந்து அவரு முதலமைச்சருக்கு ஒரு குச்சி ஒரு குல்ஃபினு இவருக்கு கொடுக்கிறாரு, முதல்வருக்கு சின்னவருக்கும் கொடுக்கிறாரு. அந்த நிதியை வாங்கிக்கிறீங்க. உங்ககிட்ட காவல்துறை இருக்கு, உளவுத்துறை இருக்கு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உங்க கூட இருக்க ஒருத்தன் வந்து ஹெராயின், அதாவது மெத்து கடத்துறான் சர்வதேச நாடுகள், உங்களால கண்டுபிடிக்க முடியல சார். ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு டவுட். உங்கள்கிட்ட காவல்துறை இருக்கு, உளவுத்துறை இருக்கு, எவ்வளவு பெரிய அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த சிஸ்டம் உங்க கையில இருக்கும் பொழுது காசியப்பம் பாத்திர கடையில இருந்து ஒருத்தன் கப்பு வாங்கிட்டு வந்தான் சார். உலக கோப்பையில போய் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல என்ன வேடிக்கைனாக்கா, ஏங்க ஒரு உலக கோப்பை ஜெயிச்சாக்கா ஒரு கப்பு கொடுப்பாங்களா 2 கப்பு கொடுப்பாங்களா? சின்னவரை பார்க்கும் போது ஒரு கப்பு, முதலமைச்சரை பார்க்கும் போது ஒரு கப்பு. இது என்னடா கொடுமையா இருக்குன்னு விசாரிச்சு பார்த்தா அவனுக்கு பாஸ்போர்ட்டே இல்லையா. அதை விட ஆனா அவனுக்கு அரசாங்க வேலை தருகிறோம் அறிவிப்பு வந்தது, அவனுக்கு வீடு கொடுக்க போறோம் அறிவிப்பு வந்தது. இத உச்சபட்சமா அந்த போதை கலாச்சாரம் என் இளைஞர்களை எந்த அளவுக்கு நாசம் பண்ணிருக்குனாக்கா, சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல குடிக்கிற காட்டுல வருதா வரலையா? இன்னைக்கு அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்ல போறீங்க? முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறீங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பக்கத்துல குடிக்கிறவன குடிக்காம பாத்துக்கங்க, இதை என் வேலையா உங்க வேலையா? ஏங்க டாஸ்மார்க் மூடுறதுக்கு உங்க வேலையா எங்க வேலையா? அதாவது தொடர்ச்சியாக வெளியில இருந்து வருதுன்றாங்க. தொடர்ச்சியாக இந்த மக்களை வதைக்கிறது. நான் உண்மையை சொல்லுங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நடுத்தர மக்கள் தான், எல்லாருமே நம்ம உட்பட. மாச கடைசியால உங்க கையில ஒரு 5000 ரூபாய் இருக்கா சார்? வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், இருக்கிற எல்லா கட்டணத்தையும் உயர்த்த வேண்டியது. இவர் கேட்டா வெளிநாட்டுக்கு போறாராம். வெளிநாட்டுக்கு போயிட்டு பல ஆயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கின்றாரு. அப்ப 1000 கோடி முதலீடு இங்க உள்ள வர்த்தகமா வந்திருக்குன்னா என் மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமா? குறைஞ்சிருக்கணும். இங்க குறைஞ்சிருக்கா? எந்த அளவுக்கு டெக்னாலஜி ஆட்டே போறது தெரியுமா? 200 கிராம் பால் இருக்கு இல்லையா, அதுல விலை வச்சாங்க அரசாங்கம் என்ன தெரியுமா? 10 ரூபா 50 காசு. நீங்க 10 ரூபா 50 காசு நீங்க செல்லுமா? யாராவது கொடுத்து வாங்க முடியுமா? அப்ப நம்ம எவ்வளவு 10 ரூபா கொடுத்தா வாங்குவாங்களா? அப்ப 11 ரூபாய் கொடுக்கணும். அப்ப ஒரு 50 காசு அரசாங்கத்துக்கும் இன்னொரு 50 காசு எங்க போகுது? இந்த 10 ரூபா பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் செஞ்ச ஸ்ட்ராட்டஜியை பால் பாக்கெட்ல உள்ள வச்சுட்டு என் மக்களை வந்து நான் பாதுகாக்கிறேன், என் மக்களுக்காக சமூக நீதி ஆட்சி செய்யறேன், என் மக்களை நான் வந்து இனி இந்த லட்சத்துல 200 வெல்லுவோமா. அதாவது கொடுக்கறது 200 கொடுத்து மைண்ட்ல 200 உட்காந்துருச்சு. எல்லாத்துக்கும் 200 சார். ஒரே ஒரு விஷயம் தான் சார், வழியா அந்த நாட்டை நீங்க ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா, உங்களால என் மக்களின் பேரன்பை ஏன் பெற முடியல? நீங்க அந்த மக்களுக்கு சாராயம் கொடுக்க வேண்டியது இருக்கு, பிரியாணி கொடுக்க வேண்டியது இருக்கு, பஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் ஏற்கனவே நடத்துனீங்க இளைஞரணி மாநாடு, அதுல நீ உன் வேலையை பண்ண என் வேலையை பண்ண சீட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த முறை ஒன்று நடந்துச்சு. இவர் இங்க பேச ஆரம்பிச்சுன்னு உன்னை கொடுத்த காசுக்கு 1/2 மணி நேரம் கிரேஸ் பீரியட்னு செவ்வரி ஏறி கூச்சிட்டே இருக்கிறான். இதுல இந்த வாழைத்தாறு, தென்னங்கொலை, ஆப்பிள்னு கெட்டுறீங்களா வரிசையா? எதுக்கு அதை கெட்டுறீங்க? முதல்ல கெட்டுட்டு அந்த மக்கள் வந்து அந்த வாழைத்தாரையும் கொலையும் அறுத்துட்டு போறத அதை ஒரு விமர்சனமா நீங்க பாக்குறீங்கல்ல, சத்தியமா நான் அவலமா பாக்குறேன். ஒரு கொலை வாழைத்தார் வாங்க முடியாத அளவுக்கு என் தமிழ்ல இருக்காங்க, என் மக்கள் இருக்காங்க. அவனை கொண்டு போய் பிச்சைக்கார பையன் மாதிரி நிக்க வச்சு அவனை கேவலப்படுத்தி சோத்தை போட்டு அவனை இந்த நொடி வரைக்கும் என்ன சொல்றீங்க? ரேஷனுக்கு வா, உனக்கு 3000 ரூபாய் கொடுக்குறேன், ரேஷனுக்கு வா, நீ அதை வாங்கிக்க. போன முறை வெள்ளம் கொடுத்தாங்க, எங்க எப்படி கொடுத்தாங்க? கசிஞ்சு போன வெள்ளம். அதற்கு முன்னாடி சக்கரை பொங்கலுக்கு சக்கரை பொங்கலுக்கு நான் சக்கரையா கொடுப்பீங்க? இது தொடர்ச்சியா இந்த முறை பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் நெருங்கினோடனே 3000 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க மக்களை காப்பாற்றுகிறோம். உண்மையாலுமே நீங்க மக்களை எப்படி காப்பாற்றணும்? மாசம் மின் கட்டணம் குறைக்கிறீங்களா? குறைச்சிங்களா? 500 ரூபாய் கட்டினாலும் 5000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? இந்த இளைஞர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? அம்மா நீங்க வந்து எதுவுமே நமக்கு பொருந்தாத விஷயத்தை பேசிக்கிட்டு இந்த 12 மணி நேர வேலையை நம்ம கிட்ட கேட்காம நம்மளை கொண்டு போய் அடமான வைக்கக்கூடிய வேலையை ஸ்டாலின் அவர்கள் பார்த்த பொழுது ஒட்டுமொத்த கட்சியும் எதிர்த்து கேள்வி கேட்டது போல இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அவங்களை எதிர்த்து கேள்வி கேளுங்க. அப்ப நீங்க கேள்வி கேட்டா மட்டும்தான் மாற்றம் பிறக்கும்.